நண்பர்களே, இன்னைக்கு எல்லாரும் காலையில இட்லி தோசை தான் அதிகமா சாப்பிடுறோம். இந்த இட்லி தோசை சாப்பிடுறதுனால என்ன பிரச்சனைனா, கடந்த 20 ஆண்டுகளா நீங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி டெய்லி இட்லி தோசை சாப்பிட மாட்டோம். டெய்லி இட்லி தோசை சாப்பிடுறதுனால சக்கரை நோய் பெருகிட்டே இருக்கு. அதாவது இட்லி தோசை வந்து புளித்த உணவு. தயவு கூர்ந்து சொல்கிறோம், புளித்த உணவுகளை நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி சாப்பிட்டோம், அதான் தீபாவளி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 20 ஆண்டுகளாக இந்த இட்லி தோசை வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாதான் கௌரவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கு. ஆகையால் அதுல நம்ம எல்லாரும் விடுபடணும். அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் தான் இன்னைக்கு எல்லா டீ கடையிலையும் என்ன செய்றாங்க, வடக்கி என்ன பேப்பர் கொடுக்காங்க, என்ன பேப்பர் கொடுக்காங்க, வெள்ளை பேப்பர் கொடுக்காங்க. அதுக்கு போராடியது தமிழண்ட கலைக்குழு, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி ஒரு குறும்படம் எடுத்து தமிழண்ட கலைக்குழு அவ்வளவு வேகமாக செயல்பட்டது. இன்றைக்கு கேன்சர் நோயை ஒழிப்பதற்கான ஒரு வேலையை எங்களுடைய தமிழண்ட கலைக்குழு செயல்பட்டு இருக்குது. அதற்கும் அடுத்தது போல வெள்ளை பேப்பர் இல்லாம நியூஸ் பேப்பர் கொடுத்தா வச்சுக்கோங்க 1000 ஃபைன். உணவு பாதுகாப்பு துறை வந்து 1000 ஏதாச்சும் அபராதம் விதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பயந்து இன்னைக்கு எல்லாருமே எல்லா கடையிலையும் மாறிட்டாங்க, மாவட்டம் முழுக்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க மாறணுங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பழைய சோறு சாப்பிடுறது ரொம்ப எல்லாரும் யோசிக்கீங்க, தப்பு. பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூலே குடிச்சு பாரு, பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூலே குடிச்சு பாரு, கோட வெயில் கொடுத்து வெயில் குழு குழுன்னு